பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் 2 ஆண்டுகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். மதுரை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவமுத்துக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட விஜயகாந்த், கருவேல மரம் நிறைந்து பொட்டல் காடாக காணப்பட்ட குஜராத்திற்கு நர்மதா நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த மாநிலத்தையே பசுமையாக்கியவர் நரேந்திர மோடி என்றார். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் 2 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை பெற்றுத் தருவேன் என்றும் விஜயகாந்த் உறுதியளித்தார். வீட்டுக்கும் தண்ணீரும் விவசாயத்திற்கும் தண்ணீரும் கொண்டு தரேன்னு சொன்னார். வீட்டுக்கு குடிநீரும் விவசாயத்துக்கு தண்ணீரும் தரேன்னு அவங்க தான் அடிச்சு சொன்னாங்க மக்கள். வேற யாரும் சொல்ல. நான் ஜீவும் போனா உடனே முடியாது, ஒரு 2 வருஷம் பொறுங்க, எல்லாமே நான் நரேந்திர மோடி சொல்லி வாங்கி தரேன். அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர்களை விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார்.